இன்றைய தியானம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்போஸ்தலர் 8:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய ஊழியத்தை பரிசுத்தாவினால் நிறைந்து செஞ்சுட்டு வராங்க. அப்போ அங்கே எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அதை பார்த்த உடனே அங்கே ஒரு துர்குணம் நிறைஞ்ச சீமோன் ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்குறான், யார் மேலே இந்த சீஷருங்க கை வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்களே, அப்போ நானும் எவன் மேலே கையை வைக்கிறனோ அவன்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு கேட்குறான். 20ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாக போக கடவுதுன்னு சொல்லிட்டார். அது சொல்லிட்டு அப்படியே நிறுத்தலை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பேதுருக்களை கர்த்தர் எழுப்பணும்னு நம்ம ஜெபிக்கணும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறார் பாருங்க. பணம் கிடைச்சா போதும்ன்ட்டு எதையோ ஒன்று சொல்லி அந்த சீமோனை ஏமாத்தலை. பேதுரு, உன் இருதய தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை, அதனால இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லை சொல்லிட்டு, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு அப்படிங்கிறார். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தில் நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், எல்லாம் இருந்தால் தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம அதால் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னு நினச்சா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. சகோதரா சகோதரி, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னு பேதுரு சொன்ன மாதிரி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உங்களை பார்த்து சொல்கிறார். சொல்லிட்டு பேதுரு சொல்கிறார், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். உண்மையாகவே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு ஊழியம், கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்ச காலம் நம்ம ஊழியம் செஞ்சாலும் இப்படி உண்மையாக ஊழியம் செய்யணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு புகழுக்கு பெயருக்கு நம்ம சத்தியத்தை விற்கக்கூடாது. கசப்பான பிச்சு பாவக்கட்டு அதில் நீ அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். அதுக்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். உண்மையான மனம் திரும்புதல் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே உனக்குள்ள இருக்கா? இல்லை நீயும் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருப்பாயானால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தின் மூலமாய் உன்னோடும் நம் யாவரோடும் பேசுவாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார் பேதுரு. 38ஆம் வசனத்தில் பேதுரு யாரெல்லாம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி, சகோதரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்களோ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியின் வரம் யாருக்கு கிடைக்கும்னா உண்மையாக மனம் திரும்பணும். உண்மையாக மனம் திரும்பணும். பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெறணும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேசினார். கீழ்ப்படிஞ்சாங்க பிரியமானவர்களே. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு இடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பேதுரு பிரசங்கம் எல்லாம் ஒரு படிப்பறிவில்லாதவர், மீன் தான் அவருடைய பிடிக்கிற தொழில். அப்படிப்பட்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் வேதத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களில் இருக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற உங்களை அர்ப்பணியுங்கள். இதுவரை மனம் திரும்பலன்னா இன்றே இரட்சணிய நாள். மனம் திரும்புதலுக்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு நாள்.
இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டது போல கேளுங்க, ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுங்க, முழுகி ஞானஸ்நானம் பெற ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் 17:30 பார்க்கிறோம், பவுல் ஊழியம் செய்த நாட்களில் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று பேசுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையாக வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த சத்தத்தை நீங்கள் அல்ல தட்டாமல் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை நிரப்புவார். யோவேல் 2:13-14 வாசிக்கிறது போல, நீங்க உங்க வஸ்திரங்களை அல்ல உங்க இருதயத்தை கிழிங்க, உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்போஸ்தலர் 8:22 படி, யார் யாருக்குள் துர்க்கணம் காணப்பட்டாலும், கசப்பான பிச்சிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும், பாவ கட்டிலே அகப்பட்டிருக்கிறதாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பேசியிருப்பீரானால், அவர்கள் மனம் திரும்ப தேவனே உம்மிடத்திலே வந்து ஒப்புரவாக உம்முடைய ஞானஸ்நானத்திலே பங்கெடுக்க, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாப கட்டுகள், பாவ கட்டுகள், கசப்பான பிச்சு எங்களை விட்டு விலகட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தப்படுத்தினதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.